வணக்கம் மக்களே, சீதாப்பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும். ஸோ இந்த சீசன் சீதாப்பழத்துக்கான சீசன் மக்களே. இந்த சீசன்லேயே நீங்கள் சீதாப்பழத்தை சாப்பிடல அப்படின்னா வேறு எப்பயுமே நீங்கள் சாப்பிட முடியாது. பழங்கள்லேயே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது இந்த சீதாப்பழம் மக்களே. சீதாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீதாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டையும் கொண்டு இருக்கிறதால உடனடியாக உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியதாக சீதாப்பழம் இருக்குது. சீதாப்பழம் உங்களுடைய நினைவாற்றலை பார்த்தீங்க அப்படின்னா மேம்படுத்தும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூளையினுடைய செயல்பாடு ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சிருக்கும். நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது சீதாப்பழம் மக்களை. இந்த சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்துக்கும் வலு கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்ற சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த சீதாப்பழம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து தருது. சமைக்கிற சீதாப்பழத்தை நீங்க சாப்பிட்றதால என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது, சீதாப்பழம் என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு பிபி இருக்கா, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை சரி செய்யக்கூடியது சீதாப்பழம் மக்களே. சீதாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கு. ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. இதனால ரத்த அழுத்தம் நமக்கு சீராக இருக்கும். இதய நோய் மற்றும் பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தையும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சிக்கலாம். ஆய்வுல அதிகமாக மெக்னீசியம் சத்தை உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி இருக்கிறவங்களும் லோ பிபி குறை ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அனைவருமே சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தாராளமாக நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள இருக்கும். செரிமானத்திற்கு உதவும் சீதாப்பழம் மக்களே. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீதாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து நமக்கு கிடைக்குது. சீதாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ நமக்கு போதுமான அளவு நார் சத்து கிடைச்சாலே மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம், அந்த பிரச்சனையும் குணப்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது உடனடியாக தீர்வதற்கு நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். இந்த சீதாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும். ஸோ தீய பாக்டீரியாக்களை மேம்படுத்தாது. நீங்க எந்த விதமான பயமும் இல்லாம நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துறதுக்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீதாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை கூட உங்களுக்கு குணப்படுத்தும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீதாப்பழம் மக்களே. சீதாப்பழம் மன அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை இயற்கையிலேயே கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்றவற்றிற்கு விட்டமின் B6 அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த விட்டமின் பார்த்தீங்கன்னா மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கு. இந்த விட்டமின் B6 நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்த ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 குறைபாடு ஒருவருடைய மனச்சோர்வை இரட்டிப்பாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இந்த விட்டமின் அதிகரிக்கிறதன் மூலமாக மனச்சோர்வு அபாயம் உங்களுக்கு குறைக்கப்படும். ஸோ இந்த விட்டமின் கிடைக்கக்கூடிய சீதாப்பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது விட்டமின் B6 உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையிறதுக்கு, கண்ட்ரோலில் இருக்கிறது, கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு, ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க நீங்க சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைப்பது போலவே ஆரோக்கியமாக எப்படி உடல் எடையை அதிகரிக்கலாம் அப்படின்றது நினைக்கணும். இல்லை அப்படின்னா உடல்ல அதிகப்படியான கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஆகாம ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேண்டியதுக்கு சீதாப்பழம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீதாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள் இருக்கு. சீதாப்பழத்தில் நீங்க தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிக்க செய்யலாம். ஸோ நீங்க உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா சீதாப்பழத்தில் நீங்க தேன் கலந்து சாப்பிடுங்க. ஆஸ்துமாவுக்கு நல்லது சீதாப்பழம் மக்களை. ஆஸ்துமாவை குணப்படுத்தும். சீதாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராட உதவக்கூடிய விட்டமின் சத்தாக இருக்கு. ஸோ ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது இந்த வகையில் சீதாப்பழம். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீதாப்பழம் நன்மை தரும் மக்களே. விட்டமின் C இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் ஒரு தவறான கருத்தால சீதாப்பழத்தை சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி நீங்க பண்ணாதீங்க. இந்த சீதாப்பழம் சளியை போக்கிடும், சளி பிடிக்க வைக்காது. சீதாப்பழத்தை குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் சீதாப்பழத்தை இந்த குளிர் காய்ச்சல் குணமடையும் நீங்க எடுத்துக்கலாம். ஆஸ்துமா, காச நோயை கொண்டிருப்பவர்கள்லாம் தொடர்ந்து சீதாப்பழத்தை சாப்பிட்டு வந்தா பலன் கிடைக்கும். அந்த நோய்கள் குணமாயிடும். எலும்பு பலமடையும் மற்றும் பெண்களுக்கு ஏற்றது இந்த சீதாப்பழம் மக்களை. சீதாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது.
இதயத்துக்கு பலம் கொடுக்கும். கால்சியம் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் இது எல்லாமே பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலுவடைய செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. இது பொதுவாகவே மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு மக்களே நினைவாற்றல் திறனையும் உங்களுக்கு அதிகப்படுத்தும். கண் பார்வையை கூட வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது மேம்படுத்திக்கலாம். ஸோ பார்வை யாருக்கெல்லாம் தெளிவாக தெரியாமல் இருக்கோ அந்த பார்வையை கூர்மைப்படுத்திக்க, அது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க, கண் சார்ந்த பல பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். நீரிழிவுக்கு நல்லதா சீத்தாப்பழம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்க அதை பற்றி பார்த்துருவோம். நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாமா அப்படின்றது குறித்த ஒரு சந்தேகம் இப்போ பலருக்கும் இருக்கு. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சத்துக்களை கொண்டு இருக்கிறதால சாப்பிட்ட உடனேயே நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவு அதிகரிச்சிருமோ அப்படின்றத ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனால் ஒரு சிலர் சீத்தாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைசமிக் குறியீடு 54 அப்படின்றதால, ஸோ இது வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்ல பழம் தான் அப்படின்றத சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவு இருப்பவங்களுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய, அந்த லோ கிளைமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவில் 55 மற்றும் அதற்கும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் பரிந்துரைக்கணும். ஸோ அதுதான் சுகர் லெவலை வந்து பிளட்ல இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த வகையில் சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீத்தாப்பழத்தில் குறைந்த கிளைசமிக் குறியீடான 54 தான் இருக்கு. மேலும் இது நார் சத்து இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால இது ரத்த சர்க்கரையுடைய அளவை உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ நீங்க நீரிழிவு நோயாளிகளாக இருந்து சீத்தாப்பழத்தை நீங்க சாப்பிடணுன்ற ஒரு பிரியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு தடவை உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெறுவதற்கும் கூட நீங்க தயங்க வேணாம். மருத்துவருடைய ஆலோசனையை பார்த்துட்டு உங்களுடைய பிளட் லெவலை நீங்க வந்து செக் பண்ணிட்டு கூட சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். மேலும் சீத்தாப்பழம் உங்களுடைய ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும், ரத்தத்தை விருத்தி செய்யும். ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நோயை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீத்தாப்பழம் குணப்படுத்தும் மக்களே. இந்த சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ் உடைய அளவு கணிசமான அளவில் இருக்கிறதால உடல் சோர்வு அகற்றி உங்களுடைய உடலுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும் சீத்தாப்பழம். நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு இருக்குதுங்க மக்களே. சீத்தாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால சீத்தாப்பழம் உங்களுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குது அப்படின்னு சொல்லலாம். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நமக்கு உடல்நல பயனை அளிக்கிறது. இதனால மாரடைப்பு ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து வளமாக இருக்கிறதால இந்த சத்து மூச்சுக்குழாய் அலர்ச்சியை குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை நமக்கு அண்டாமல் பாதுகாக்கும். சீத்தாப்பழம் கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கிறதால கண் பார்வை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் வராமல் தடுக்கிறதுக்கும் சீத்தாப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீத்தாப்பழம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குதுங்க மக்களே. சீத்தாப்பழத்துடைய வெளித்தோற்றம் என்னதான் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக ஒரு மாதிரி கரடுமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறை சதைப்பகுதி மிகவும் இனிப்பாக இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும், அட் த சேம் டைம் அது ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்கு. சீத்தாப்பழத்தை நீங்க ஜூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சரும வறட்சி உங்களுக்கு நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலையில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நிலைக்கு போகும். சீத்தாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால சளி உங்களுக்கு பிடிக்காது சீத்தாப்பழத்தை நீங்க சாப்பிடும் போது. ஸோ அந்த வகையில் சளி பிடிச்சிருமோன்னு பயந்துட்டு நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம், சளி உங்களுக்கு பிடிக்காது. சீத்தாப்பழத்தோட நீங்கள் சிறிது மஞ்சள் தூளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் உங்களுக்கு சேராமல் இருக்கும். அதே சமயம் சீத்தாப்பழத்தோட நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உண்டாகும். ஸோ இம்யூன் சிஸ்டம் நமக்கு அதிகரிக்கிறதால பலவிதமான நோய்கள், பலவிதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் போன்ற எந்த விதமான நோய்கள் வராமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம், நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சீத்தாப்பழத்தோட நீங்கள் சிறிது வெள்ளை பூண்டை வச்சு மைய அரைச்சு தேமல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த தேமல் மீது நீங்க பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா தேமல் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். சீத்தாப்பழ ஜூஸோட நீங்க திராட்சை பழ ஜூஸையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்புகள் வலுப்படும். நரம்பு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் வராம நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ பாத்தீங்களா சீத்தாப்பழத்துல எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்க முழுமையாக பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடியதாக சீத்தாப்பழம் இருக்கு. அந்த சீசன் இதுதான். இந்த சீசன்ல நீங்க மிஸ் பண்ணாம சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு சீத்தாப்பழத்துடைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.